ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷனும் 3 நாளிலே சிக்லாக் வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சிக்லாக் என்கிற இடத்தில் தான் தாவீது அவனோடு இருந்தவர்கள் மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். சவுலுக்கு தப்பி தேசத்தை விட்டு ஓடிப்போன நாட்கள் அது. அப்பொழுது இவர்கள் வேறொரு இடத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுது அந்த இடம் முழுவதும் இவன் இருந்த பகுதியெல்லாம் தீயினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. யாருமே பார்க்க முடியவில்லை. மனைவிமார்கள், பிள்ளைகள் யாரும் இல்லாமல் இந்த 600 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன நடந்தது, எங்கு போயிருப்பார்கள் என்னென்று ஒரே குழப்பம். பலன் இல்லாமல் போக திட்டம் அழுகிறார்கள். யோசித்துப்பார்கள், அழுவதற்கு கூட பலன் இல்லையாம். சோர்ந்து போய்விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தாவீதோடு இருந்த 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாய் மாறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில உம்மை நம்பி நாங்கள் வந்தோம், எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோமே என்கிற ஒரு தாக்குதல் ஒரு பக்கம். பல விதத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறபடியினாலே தாவீது என்ன செய்வதென்று இந்த சூழ்நிலை தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தாவீது செய்த காரியம் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அடுத்து நான் என்ன செய்வது? கூட இருந்தவர்களும் விரோதமாய் மாறிவிட்டார்கள். வேறு வாய்ப்பு இல்லையா, வழி இல்லையா? அநேக நேரம் எல்லா விதத்திலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறும் பொழுது சோர்ந்து போய் சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். இனி வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பாதையை மாற்றிக் கொள்கிறார்கள். இனி ஆண்டவரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் முடங்கி விடுகிறார்கள். தாவீது அந்த நேரத்திலே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாய் போய் உட்கார்கிறார். நடந்ததென கர்த்தர் பேசுகிறார். தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு நான் அடுத்து என்ன செய்வது? தொடர்ந்து போய் தேடி போய் என் ஜனங்களை மீட்டிக் கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், போயிட்டு சொல்கிறார். 600 பேரும் கூட போகிறார்கள் வேறு வழி இல்லாமல். அதுல 200 பேர் நின்று விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடன் 200 பேர் அடுத்து விடாய்த்து போய் நின்று விட்டார்கள். 600 பேர்ல 200 பேர் மட்டுமே கடைசியாக போகிறார்கள். ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு சிறையிருப்பை மாற்றுகிறார். யோசித்து பாருங்கள், சிறைப்பிடித்து போகப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருந்த தாவீது மீண்டுமாய் திருப்பிக் கொண்டு வருகிற அளவுக்கு கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதம் சிறை வைக்கப்பட்டிருக்கலாம். நன்மைகள் இன்னைக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கலாம். கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாத்தியம் பண்ணது எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். எங்களுக்கு அனுபவிக்க முடியவில்லை, அப்படியே கிடக்கிறது, என்ன செய்வதென்று அங்கலாக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களையே பலப்படுத்தி அதை மீட்டுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு அருமையான தாய் சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது. அருமையான மகனை வளர்த்தார்கள். விதவை தாய். கடைசியிலே அவனுடைய நண்பர்கள் ஒரு கொலையிலே பங்குள்ளவர்களாய் மாறினதினாலே இவனும் அவனுடைய நண்பர் தான் என்று சொல்லி சிறையிலே போடப்பட்டான். நண்பர்கள் எல்லாம் நல்ல வசதி, அதனால் அவர்களே நல்ல பெரிய பெரிய அட்வொகேட்டை வைத்து ஜாமீன் வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். இந்த பையன் தவறு எதுவுமே பண்ணவில்லை. அந்த சம்பவம் நடந்த நாளிலே அந்த இடத்திலே இந்த வாலிபனும் இல்லை. ஆனால் இவனுடைய நண்பர்கள் அதை செய்தபடியினால் இவனும் கூட சேர்ந்து செய்திருக்க கூடும் என்கிற அந்த சந்தேகத்தின் பேரிலே உள்ளே அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக தூக்கி ஜெயிலில் போடப்பட்டு விட்டான். இவனை ஜாமீன் எடுப்பதற்கோ இவனுக்காக வழக்காடுவதற்கோ வாதாடுவதற்கோ யாருமே முன்வரவில்லை. ஏனென்றால் அந்த அளவு பண வசதி கிடையாது. ஆனால் இவன் கொண்டு வரும் பொழுதெல்லாம் அந்த தாய்ப்பை நீதிமன்றத்தில் போய் நிற்பார்கள். யாராவது அட்வொகேட்டை வைங்கன்னு ஜட்ஜி கேட்டா, என் பையனுக்கு யாருமே கிடையாதியா, எனக்கும் யாரும் கிடையாது, என் கணவன் இறந்து போய்விட்டான், பண வசதி கிடையாது, நான் வேணா பேசுறையா, என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான். அந்த குறித்த நாள்ல இந்த சம்பவம் நடக்கும்போது என் பையன் என்னோடு கூட இந்த ஊர்ல கூட நாங்க வேறொரு இடத்துல இந்த உறவினர் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கதான் இருந்தோம், இது உண்மையானா நிரூபிக்க எனக்கு தெரியலையான்னு சொல்லி பல நாட்கள் பல ஆண்டுகள் இப்படி ஓடிச்சு. இந்த வயதான அம்மா தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள். ஜட்ஜி யோசிக்க ஆரம்பித்தார், யாருமே இல்லாத ஏன் இந்த தாய் இப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லி உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைத்தார். இதை அந்த நாளிலே இவர்கள் அந்த ஊரில் அந்த பகுதியில் தான் இருந்தார்கள் என்பதை விசாரித்து உறுதிப்படுத்துங்கள் சொல்லி விசாரணை ஆரம்பித்தது. அது உண்மையாகவே அந்த நாளில் இந்த தாயும் மகனும் அங்குதான் இருந்திருக்கிறார்கள். பின்பு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டானாம். சந்தோஷமாய் தன் மகனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார்களாம். யாருமே இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் இருக்கிறார். நின்று நமக்காக வழக்காடி சூழ்நிலை மாற்றிக் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்து கவலைப்படவும் வேண்டாம். தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர். கர்த்தருக்குள் நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்கிற காலத்துக்குள் வந்துவிட்டோம்.
யாரும் இல்லை, நான் தனியாக அனாதை போல் இருக்கிறேன், ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார், எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் சிறைப்பட்டு போன பிள்ளைகளுக்காக துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு, பாடுகளோடு எங்களுக்கு யாருமே என்று அங்கலாக்கிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எப்படி போராடுவது, எப்படி இந்த சூழ்நிலை எதிர்த்து நிற்பது? எங்களுடைய சுதந்திரம் இன்னைக்கு பறிக்கப்பட்டு போய்விட்டது. அவர்களோடு மோதுவதற்கு எங்களுக்கு திராணி இல்லை, பலன் இல்லை, எந்தவித பவர் இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளை நினைத்து நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே வழக்காடி எதெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எங்கெல்லாம் இழந்து போய் நிற்கிறார்களோ, எதெல்லாம் சத்துருவின் கையில் இருக்கிறத பிடுங்கி திருப்பி கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வழக்காடுவதற்கு ஆள் இல்லையேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு நீரே அப்பா எல்லாமாக இருந்து அவர்களுக்கு வழக்காடி யுத்தத்திலே ஜெயித்து கொண்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், நம்முடைய காரியங்களை நன்மையை மாற்றுவார், சிறையிருப்பு மாறி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.